அவர் நிஷா தானே அப்படின்னோன்னா ஆமா நான் தானே. திரும்ப அறந்தாங்க நிஷாவா நீங்க அப்படின்னா ஆமா நாங்க எவ்வளவு ஏமாந்துருக்கோம். டிவில வந்து உங்களை வந்து வெள்ளையா காட்டுறாங்க, இவ்வளவு கருப்பா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி திரும்ப 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 இந்த நிறம் பத்தி பேசினது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பதிவு யாருக்குன்னா அருந்தாங்கி நிஷாக்காவுக்கு தான். நேற்று நீங்கள் உங்களது ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க, அதை பார்த்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நீங்கள் மக்களை எவ்வளோ பேரை நீங்கள் சிரிக்க வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சென்னையில் மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ மனசு உடஞ்சி போய் நீங்கள் உக்காராதீங்க. உங்களை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க. அந்த கோடி பேரில் நானும் ஒருத்தி தான். ஒரு பொண்ணா ஒரு இடத்துல நின்று சாதிச்சு காமிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இன்ன வரைக்குமே நீங்கள் விஜய் டிவியில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை நினச்சி நான் பெருமைப்பட்டிருக்கேன். 10 பேர் நம்மளை பாராட்டினாங்கன்னா 10 பேர் நம்மளை கழுவி ஊற்ற தான் செய்வாங்க. அதை நான் காதில் வாங்கிக்க மாட்டேன்னு நீங்களே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து மனசு உடஞ்சி போனது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதேமாரி ஒரு சில மக்களுக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சா அவங்கள பற்றி நல்லதாக 4 விஷயம் சொல்லுங்கள். பிடிக்கலையா நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அவங்கள பார்க்கும்போது நீங்கள் என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கீங்க, இவ்வளோ குண்டாக இருக்கீங்க, அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறது, அவங்க நிறத்தை வச்சு அவங்கள எடை போடுறது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். அது வந்து கடவுளோட படைப்பு, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நிஷாக்கா நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுக்காக நிறைய பேர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள்.